வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வையத்து மாந்தர் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வளமாக நலமாக சுகமாக வாழணும். இன்னைக்கு நான் என்ன கதை சொல்லணும் அதையும் பார்த்துருவோம். யாருக்கு விதி எங்கே எப்போது முடியும்? மணாளனே மங்கையின் பாக்கியம் அப்படிங்கிற மாதிரி பெரிய தலைப்பா இருக்கு. யாருக்கு விதி எங்கே எப்போது முடியும்? இதை யார் நிர்ணயிக்கிறது? சின்ன வயசுலாம் சொல்லுவாங்க, எப்ப கூப்பிடுறாங்களோ அப்ப போக வேண்டியதானே. யார் கூப்பிடுறது, எப்படி கூப்பிடுறது? அதுக்கு ஒரு கதை இருக்கு. நான் இது மனிதர்களை பத்திய கதை இல்லை. தேவலோகம் தெரியும் எல்லாருக்கும். தேவலோகத்துல ஒரு ராஜா, அவன் தான் தேவேந்திரன். அவன் தான் எல்லாருக்கும் தலைவன். அவனுடைய மனைவி பெயர் இந்திராணி. இந்திரனுடைய ராணி இந்திராணி. அவன் ரொம்ப அழகா ஒரு கிளிய வளர்த்தான். அந்த கிளிக்கு ஒரு நாளைக்கு தினமே அவளோட பேசும். அவ பால் கொடுப்பா, பழம் கொடுப்பா. அதை சாப்பிட்டுட்டு கீச்சு கீச்சுன்னு ஏதோ அவ கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லும். ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த போது ஒரு நாளைக்கு அது பால் பழம் சாப்பிடல, பேசல, ரொம்ப சோர்ந்து போச்சு. இந்திராணிக்கு இப்ப நான் இதை எப்படி கம்பேர் பண்ணலாம்னா, நம்ம வீட்டுல கூட நாய் வளர்ப்பாங்க. ஐயா நீ அத நாயின்னு சொல்லாத, அவனா டாமி ரொம்ப நல்லவன், சாண்டி ரொம்ப நல்லவன், அந்த மாதிரி சொல்லுவாங்க. நிக்கியா அவ இந்த வீட்டுல ஒருத்திப்பா. அப்படித்தான் வளர்க்குறோம் இல்லையா? அவ அந்த கிளிய அப்படித்தான் உயிருக்கு உயிரா வளர்த்துட்டு இருந்தா. அரண்மனை வைத்தியர், அதாவது தேவேந்திர லோகத்து வைத்தியரை கூப்பிட்டு இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற பொழுது, இதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது மகாராணி. என்னுடைய கிளி இல்லாமல் நான் உயிரோடையே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நாதா பிராணநாதா அப்படின்னு தேவேந்திரனை கூப்பிட்டு, இந்த கிளிக்கு ஏதான் ஆச்சுன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேங்கிறான். ஐயோ உனக்கு ஏதான் ஆச்சுன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேனே அப்படின்ன பொழுது தேவேந்திரன் சொல்றான், சரி இது இந்த நேரத்துல பிறக்கணும்னு சொன்னது யாரு? பிரம்மா. வா அவர்கிட்ட போய் கேட்கலாம். இது தேவேந்திர லோகத்துல நடக்கக்கூடிய கதை. நீங்க உடனே இங்கேக்கும் அங்கேக்கும் கணக்கே போடாதீங்க. பிரம்மா கிட்ட போய், பிரம்மதேவரே, இந்திராணியுடைய கிளிக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கு ஆயுசு நல்லபடியாக இருக்கிறதா கொஞ்சம் சொல்லுங்களேன்னு. இந்த வாரப்பா நான் உண்டு, நான் படைக்கும் கடவுள். இந்த உலகத்துல அது ஒன்னொன்னா நான் சிருஷ்டிச்சுக்கிட்டே தான் இருப்பேன், எல்லா உயிர்களையும் உருவாக்குவேன். அதுக்கப்புறம் எனக்கு அது மேல எந்த விதமான ஒரு இதுவே கிடையாது, பாத்தியதையே கிடையாது. அப்ப நான் என்ன பண்றது? சரி வா மகாவிஷ்ணுகிட்ட போலாம் அப்படின்னு பிரம்மா அழைச்சிட்டு போறார். பிரம்மா தேவேந்திரன் அழைச்சிட்டு வந்த உடனே மகாவிஷ்ணு கேட்கிறாரு, என்ன விஷயம், ஏன் இப்படி பரபரப்பா வந்திருக்கீங்க அப்படின்ன பொழுது, ஒண்ணுமில்ல, எங்க இந்திராணியோட கிளிக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருக்கு. நான் பிரம்மதேவரை கேட்டேன், அதை படைச்சீங்களே, அதை காப்பாற்ற முடியாது, எனக்கு படைக்கும் கடவுள் நான், ஆனால் காப்பாற்றும் கடவுள் நீங்க தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அவர் சொல்ற, நான் காப்பாற்ற மட்டும்தான் முடியும், அதுல அந்த உடம்புல உயிர் இருக்கும் வரையில் நான் ரட்சிப்பேன், மற்றபடி உயிர்ல அதுக்கு மேல நான் ஒண்ணும் செய்ய முடியாது, உயிரோடு இருக்கும் வரையில் நான் ரட்சிப்பேன், பிறகு என்னடியில் சேர்ந்து விடுவார்கள், அதுதான் உண்மை. அப்ப அழிக்கும் கடவுளான சிவனை கேட்டா எல்லாருமா சேர்ந்து சிவன் கிட்ட போறாங்க. சிவன் கிட்ட போன உடனே சிவன் பாக்குறார், என்ன விஷயம் அப்படின்னு கேட்ட பொழுது, இது மாதிரி இந்திராணியோட கிளிக்கு உடம்பு சரியில்லை, நான் பிரம்மா கிட்ட போனேன், விஷ்ணு கிட்ட போனேன், இப்போ உங்ககிட்ட வந்திருக்கேன். இந்த பாருப்பா, நான் சர்வ சம்ஹாரி, அதாவது யுக முடிவில் இது பிரளயத்தை ஏற்படுத்தி இந்த உலகத்தை எல்லாம் அழிப்பேன். அதுதானே தவிர ஒரு உயிரையும் அழிக்கிறது என் வேலை இல்லை, அது யமதர்மன் வேலை. யார் உயிரை எடுக்கிறான்னா யமதர்மனுக்கு தான் அது தெரியும், வா அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன், பிரம்மா, விஷ்ணு, சிவன், இவங்க 4 பேரும் யமதர்ம ராஜாவை நோக்கி போனா, யமதர்ம ராஜா பயந்து போயிட்டார். என்னது இது, நீங்க 3 பேரும் ஒன்றா வந்திருக்கிறீங்க, தேவேந்திரன் வந்திருக்கான்னு பொழுது, இதுதான் விஷயம் அப்படின்னு சொன்ன உடனே, அவர் சித்திரகுப்தா, இவங்க கேட்கறத பாத்தியா, என்னமோ நான் போய் உயிரை எடுக்கிறாப்புல சொல்றாங்க, நீ உண்மையை சொல்லு அப்படின்ன பொழுது சித்திரகுப்தன் சொல்றான், சுவாமி உங்களுக்கெல்லாம் தெரியாத விஷயமே இல்லை,
இன்னன்னாருக்கு எந்த நேரத்தில் எப்படி மரணம் ஏற்படும் என்பதை நானும் என்னுடைய தலைவராகிய யமனும் தெரிவோம். அந்த நேரத்துல எங்களுக்கு தெரியும். அதை ஒரு ஓலையில் எழுதி இங்கு ஒரு அறை இருக்கிறது, அங்கே போய் தொங்க விட்டுடுவோம். அந்த ஓலை அருந்து விழுந்த உடனேவே கீழே பூலோகத்துல உயிர் போயிடும். இதுதான் எங்களுக்கு தெரியும். சோ அந்த உயிர் இங்க வருங்கிறதும் எங்களுக்கு தெரியும். அப்படின்னா இப்ப இந்த கிளிக்கு எழுதப்பட்டிருக்குமானா நிச்சயமா எழுதப்பட்டிருக்கும். அப்ப வாங்க எங்களுக்கு அந்த அறையை காட்டுங்க அப்படின்னு இந்த ஐவரும் போறாங்க. யாரு? யமதர்மன், சிவன், விஷ்ணு, பிரம்மா, இந்திரன். இவங்க ஐவரும் அந்த அறைக்குள்ளே நுழையும் பொழுது ஒரு ஓலை அருந்து விழுகிறது. என்னன்னு எடுத்து பார்த்தா, தேவரும் மூவரும் காலனும் ஆகிய ஐவரும் இந்த அறையில் வருகின்ற நேரம் கிளியின் உயிர் பிரியும். அப்ப என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னார்க்கு இன்னார் என்று இந்த நேரம் என்று கணித்தவன் ஒருவன். அந்த கணிப்புப்படிதான் நடக்குமே தவிர பிரம்மாவை கேட்டாலும் காப்பாற்ற முடியாது, விஷ்ணுவை கேட்டாலும் காப்பாற்ற முடியாது, சிவனை கேட்டாலும் காப்பாற்ற முடியாது. எல்லாரும் சாவித்திரி இல்ல தன்னுடைய கணவனுடைய சத்தியவானுடைய உயிரை திருப்பி கேட்டது. அதே போல மார்க்கண்டேயனுடைய உயிர் போக வேண்டியது தப்பித்தது. அதெல்லாம் புராணத்துல சிலதெல்லாம் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கலாம். பட் இந்த இந்திராணியோட கிளிக்கு ஐவர் இந்த அறையில் வருகின்ற பொழுது கிளியின் உயிர் போகும்ன போது இந்த 5 பேரும் என்னைக்கான சேர்ந்து வந்திருக்காங்களா, அதுதான் அந்த நேரத்தில் அந்த கிளியின் உயிர் பிரியும் அப்படின்ன பொழுது தேவேந்திரன் போய் சொல்றான், ஒண்ணு புரிஞ்சுக்கோ, உலகத்தில் உண்டான எல்லாமே ஒரு நாள் அழியும். அது புரிஞ்சுக்காம அப்படியே பெரன்னியலா இருக்காது. எப்பேற்பட்ட மரமாக இருந்தாலும் 200 வருஷம் இருந்தாலும் ஒரு நாள் அதுவும் பட்டு போகும். மனிதன் 100-125 வருஷம் வாழ்வான், அவன் இறப்பான். எல்லா பொருட்களும் இப்ப எறும்பு பிறக்கும் இறக்கும். இந்த பிறப்புன்னு இருந்தா இறப்பும் உண்டு. அதுக்குள்ள நாம முக்தி அடைவதற்கு வழியை பார்க்கணுமே தவிர இது ஞானம் வச்சுக்கணும். நீ இந்த கிளிக்காக நீ உயிர் விடுவே அப்படி எல்லாம் பேசக்கூடாது. கொஞ்சம் அறிவோட நீ யோசனை பண்ணணும் அப்படின்னு சொன்னதாக இந்த ஒரு கதை. இது இந்திராணிக்கு இந்திரன் சொன்னதா நம்ம எடுத்துக்கல. நமக்கு அதாவது பிறந்துட்டோம், என்னைக்கு வேணா இறப்பு வரலாம். அந்த இறப்பை ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்குவம் வரணும். போகாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படியே போனவங்களை பத்தி அந்த துக்கம் ஆறின பிறகு மறந்து விடுவோம். படத்துக்கு மட்டும் ஒரு மாலை போடுவோம் இல்லையா, ஒருவேளை ஆண்டு விழா கொண்டாடுவோம் இல்லையா, ஒரு எப்போ நினைப்போம். மற்றபடி அப்படி இல்லைன்னாக்கா இந்த உலகத்துல எவ்வளவு மக்கள் இருப்பாங்க, பிறந்தவரெல்லாம் ஒரு நாள் மறைய வேண்டியதுதான் அப்படிங்கிறது தேவேந்திரனுடைய மனைவிக்கு சொல்வது போல நமக்கு சொல்கின்ற ஒரு அழகான கதை உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் கருப்புங்கிற நிறத்தை வச்சு ரொம்ப அழகா ஒரு விஷயம் எழுதியிருக்கிறாரு. அதை உங்களோட பகிர்ந்துக்கலான்னு பாக்குறேன். கருப்பு நிறம் அசுபம் இல்லை, சுபமானது. எப்படி? அது நம்ம பல பேர் அப்படி நினைக்க மாட்டோம். ஐயோ கல்யாணத்துக்கு போறேன்னாக்கா கருப்பு கட்டின்னு போகாதேம்பாங்க. ஆனா மாசமா இருக்கிறவளுக்கு வளகாப்பு செய்யற போது அவளுக்கு கருப்பு புடவை கட்டி தான் வளையல் போடுறாங்க. இப்ப கருப்பு அசுபம் அப்படின்னா மை கருப்பு, பொட்டுல இருக்கிற கருப்பு சாந்து கருப்பு, சில பேரே கருப்பு. முடி கருப்பா இல்லைன்னாக்கா அதுக்கு மதிப்பே இல்லை இல்லையா? யோசனை பண்ணி பாருங்க. அவர் சொல்றது கரெக்ட் தான். கருப்பு நிறம் அசுபம் இல்லை, சுபமானது. நாம் பள்ளியில் படித்து நம்மை புத்திசாலியாக்கிய ஒவ்வொரு எழுத்தும் கருப்புத்தானே, பின் ஏன் கருப்பு அசுபம் என்கிறார்கள்? இப்ப இதுல அடிச்சிருக்கிறத கருப்பு இங்கில தானே பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கு. அது எப்படி அசுபம்னாக்கா நான் தொடவே கூடாது இல்ல? இல்ல. மஞ்சள் சுபம் என்றால் கூட அதை கருப்பு எழுத்தில் தானே படிக்கிறோம். எப்படி? இப்ப கல்யாண பத்திரிகை இருக்கு, அதெல்லாம் கலர் கலராவா அடிக்கிறாங்க. ஏதோ நீலத்துல போடுவாங்க, சில இடத்துல ரெட்டு போடுவாங்க. ஆனா எழுத்துன்னு வரப்பொழுது மஞ்சள் சுபம் என்றால் அதை கூட கருப்பு எழுத்தில் தானே படிக்கிறோம். சரி, பொய் கூட ஆங்கிலத்தில் ஒயிட் லை எனப்படும் பொழுது ஏன் கருப்பு அசுபம் என்கிறீர்கள்? கருங்கூந்தல் வெளுக்க ஆரம்பித்தால் கலவரமடையும் நீங்கள் வெள்ளையை மறைக்க கருப்பு சாயம் தானே பூசுகிறீர்கள். இவர் என்னமோ பக்கத்திலேயே இருந்து பார்த்தாப்புல சொல்றாரு.
பின் ஏன் கருப்பு அசுபம் என்கிறீர்கள்? கரிய அழகிய வில்புருவம், கருணைதல் போன்ற மைவிழிகள் அழகு என்றால் அந்த கண் பார்வை பட காத்திருக்கும் காளையர் பலர். கண் திருஷ்டி படாமல் காக்க கருப்பு மையால் பொட்டு வைக்கிறோம். முகத்தில் கருப்பு மச்சம் பேரழகு என்கிறார்கள். மஜ்னுவின் காதலி லைலாவே கருப்பாம். காதல் மலரவில்லையா? கார்மேகம் இல்லாவிட்டால் மழை ஏது? தாகம் தணிக்கும் தண்ணீர் ஏது? கார்முகில் வண்ணன் கண்ணன் கருப்பு என்றால் அதை மறுப்பீர்களா? கண்ணனை வெறுப்பீர்களா? உலகெங்கும் கரிய கண்ணனை அதிகமாக கொண்டாடும் வெள்ளைக்காரர்கள் இருக்கிறார்கள். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா என்று. ரொம்ப அழகா இருக்கு பாருங்களேன். கரிய கண்ணனை உலகெங்கும் அதிகமாக கொண்டாடும் வெள்ளைக்காரர்கள் இருக்கிறார்கள். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா என்று. காளி மாதா கருணையுடன் காப்பவள். கல்கத்தாவில் கொண்டாடும் காளியை வெறுப்பார் இல்லையே. பின் ஏன் கருப்பு அசுபம் என்கிறீர்கள்? கருப்பு நிறம் ஒளியை உறிஞ்சுவது போல கருப்பசாமி தீய சக்திகளை, எதிர்மறை எண்ணங்களை உறிஞ்சி பக்தர்களை காக்கிறார். சுருக்கமாக, கருப்பசாமியின் கருப்பு நிறம் அவருடைய காவல் தன்மை, சக்தி, வீரம் மற்றும் இருளை அடக்கும் ஆற்றல் ஆகியவற்றின் உருவகமே ஆகும். கல் சட்டியும் கருப்பு, கடாயும் கருப்பு, தோசைக்கல் கருப்பு, அதில் சமைத்தால் அந்த ருசியே தனி. பெண்கள் கவனிக்க, கல் சட்டி கருப்பு, கடாயும் கருப்பு, தோசைக்கல் கருப்பு, அதில் சமைத்தால் அந்த ருசியே தனி. கருப்பாக இருப்பவர்களது மேனி அழகு கிழடு தட்டாதாம். இது தெரியுமா உங்களுக்கு? கருப்பாக இருப்பவர்களது மேனி அழகு கிழடு தட்டாதாம். கருப்பை வெறுக்க வேண்டாம். இறைவனின் படைப்பில் அதுவும் ஒரு அழகிய வண்ணம். கருப்பு ஒரு அழகு, காந்தலும் ஒரு ருச்சி என்ற முன்னோர்கள் மனதில் களங்கமே இல்லை. எந்தவிதமான கருப்பும் இல்லை. கருப்பு சுபமானது. வண்ணங்களின் ஒளியில் வசியப்பட்ட மனிதனின் கண்களுக்கு தெரிவதில்லை கருமையின் மினுமினுப்பு. கரிய வானில் தானே கவின்மிகு நிலவு ஒளிர்கிறது. கருமையிட்ட விழிகளிலே காருண்யம் தெரிகிறது. காக்கையின் கரிய நிறமே கவிபாரதியை பாட வைத்தது. கருந்துளசியின் ரசமே கடுஞ்சலியை போக்குகிறது. கருப்பு நிற கல்லிலே கடவுள் உருவம் தெரிகிறது. ஒவ்வொரு ஆலயத்திலும் கருப்பை நிறமாக பார்க்காமல் கடவுளின் வரமாக கொள்வோமா? கருப்பு அசுபம் என்றால் மங்களசூத்திரம் என்று பல மாநிலங்களில் கொண்டாடப்படும் தாலி கருகமணிதானே. கவனிக்க, கருப்பு அசுபம் என்றால் மங்களசூத்திரம் என்று பல மாநிலங்களில் கொண்டாடப்படும் தாலி கருகமணிதானே. காவிரி நதிக்கு காதோலையுடன் கருகமணியும் ஏன் அளிக்கிறோம்? சுபம் என்றுதானே. மோட்டார் கார்கள் எந்த வண்ணமானாலும் டயர் மட்டும் கருப்பு. காரணம் என்ன தெரியுமா? நீடித்த உழைப்புக்கு கார்பன் கரி சேர்க்க வேண்டுமா. அதுபோல நீடித்த அழகுக்கு கருப்புத்தான் உயர்ந்தது அப்படின்னு முடிச்சிருக்காரு. இவர் எங்கே இருந்தோ அழகா எடுத்து அதை நம்மளுக்காக கொடுத்திருக்கிறாரு. ஆக மொத்தம் இதுல இருந்து நம்ம ஒரு பாடம் எடுத்துக்கலாம். இந்த பொண்ணுகன்னு பார்க்க போற போது பொண்ணு நல்ல கருப்பு அப்படிங்கிறாங்கல்ல. ஏன் அது அந்த வார்த்தை ஏன் வரணும்? பொண்ணு சிகப்பா இருக்காள, சிகப்பா இருந்து சமைக்க தெரியவில்லைன்னா, குடும்பத்துக்கு ஏத்தவளா இல்லைன்னா கஷ்டம் இல்லையா? இந்த கருப்பு அதனால யாரையும் ஒதுக்காதீங்க. சிகப்புங்கிறதுக்காக நீங்க ஏத்துக்கணுங்கிறதும் கிடையாது. ஆக மொத்தம் இது இறைவனின் படைப்பில் அது ஒரு வண்ணம். அதைத்தான் இவர் ரொம்ப அழகா, ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி. இந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது தெரிஞ்சா எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. ஏன் தெரியுமா, சிலதெல்லாம் நான் கதை சொல்லலாம், ஆனா இந்த மாதிரி கருப்பை வச்சு இவ்வளவு ஒரு கவிதையே எழுதிவிட்டு கடைசியில என்ன சொல்றாரு, டயர்ல கறி சேர்த்தாதான் நீடிச்சு உழைக்குமா. இல்லைன்னா இமேஜின் பண்ணி பாருங்களேன், ஒரு ரெட்டு கார், அதுக்கு ரெட்டு டயர் இருந்தாக்க அது உடனேவே போயிடும் போல இருக்கு. கார்பன் சேர்க்கறதுனால அதுவும் இந்த இவ்வளோ பெரிய காருக்கு முக்கியமான டயரும் கருப்பு. ஆக நம்ம மனசுல கருப்பு வேண்டாம், மற்றபடி கருப்பு எங்க இருந்தாலும் ஏத்துக்கலாம். இந்த விரல்கள் அப்படின்னு சொன்ன உடனே முத்திரை அப்படிங்கிற ஒரு வார்த்தை மனசுல வருது. இந்த பூஜையெல்லாம் பண்ற போது பார்த்திருப்பீங்க, இந்த கைகள்னால சில முத்திரையெல்லாம் காட்டுவாங்க கோவில்ல. அது பூஜை செய்வதில் அது ஒரு உயர்ந்த வகை. அது எல்லாருக்கும் புரியாது. முறைப்படி, ஆகம முறைப்படி அவங்க கத்துண்டாதான் முடியும். அதே போல வீட்டுல பூஜை செய்யற போது பெரியவர்கள்லாம் பலவித முதிரைகளை காட்டி
அந்த பூஜை பண்றதையும் நாம பார்த்திருக்கோம். இப்ப நம்ம இந்த காலத்துல நமக்கு என்ன தெரியுமா, இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, எனக்கு அப்படியே பக்தி உண்டு, என்னுடைய பக்தி ஒன்றே போரும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு அழகான ஒரு கதை வாரியார் சுவாமிகள் எப்பவோ சொன்னார், அது எனக்கு நினைவு இருக்கு. ஒருத்தன் கோவிலுக்கு போறான், அவனுடைய மனைவி என்ன சொல்றா, இருங்க நானும் வரேன், இந்த கூடையில தேங்காய், வாழைப்பழம், கற்பூரம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அவன் எடுத்துன்னு வர. இவங்க கோயிலுக்கு போகும்போது இந்த தேங்காய் சொல்றதான், நான் கெட்டியானவன் பாரு, உங்க எல்லாரையும் விட வலிமையானவன் அப்படின்னு தான். அப்போ அந்த வாழைப்பழம் சொல்லுதான், நீ வலிமையானவன் கிழவன், நான் பாரு இளமையானவன், எவ்வளவு அழகா இருக்கேன் பாரு, என்னுடைய வனப்பும் வாளிப்பும் பார்த்தாயா அப்படின்ன பொழுது கற்பூரம் ஒண்ணுமே சொல்லலையாம். இப்போ இவங்க கோவிலுக்கு போறாங்க. வாரியார் சுவாமிகள் அதை ரொம்ப அழகா சொல்வார். இவன் பொண்டாட்டிய பாக்குறான், அந்த அம்மா அதை ஐயா கிட்ட கொடுக்குறாங்க. குறுக்கள் ஐயா அதை வாங்கிக்கிறார். வாங்கின உடனே அந்த தேங்காயை நல்லா தண்ணியில போட்டு அலம்பி பக்கத்துல இருக்கிற தூண்ல பட்டால்னு உடைக்கிறார், வைக்கிறார். இந்த வாழைப்பழத்தை சில பேர் கிள்ளுவாங்க, இவர் என்ன பண்ணிட்டார், ஒரு தோலை உரிச்சு அப்படி போட்டார் கூடக்குள்ளேயே. கற்பூரத்தை அழகா தீப ஜோதியா காட்டி மணி அடித்து இறைவனுக்கு அழகாக காட்டுகிறார். காட்டி தெய்வத்துக்கும் காட்டி மற்றவங்களுக்கும் அதை காட்டுறாரு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு ஐயா கேட்பாரு கிருபானந்த வாரியார் சுவாமிகள். அப்ப அதை எப்படி கதையை சொல்வாருன்னா, நீ எடுத்துட்டு வரும்போதே நினைச்சேன் இந்த தேங்காய்க்கு கொஞ்சம் மண்டகனம் ஜாஸ்தி, ஆட்டி பார்த்தா புழுக்குன்னு ஆடுது இல்ல, அதுக்கு மண்டகனம் ஜாஸ்தி. அவன் விளக்கம் சொல்றானோ. அது போலவே இந்த வாழைப்பழம் பாரு இப்ப நல்லா இருக்கு, சாயங்காலம் வச்சு பாரு அப்படியே கன்னி போயிடும், அப்படியே தோலை உரிச்சு விட்டாரு அவரு, எடுத்து அதை சாப்பிடு அப்படின்னாராம். இந்த கற்பூரம் பாத்தியா, அது இறைவனோடு இறைவனா கலந்துருச்சு. அது போலதான் இது நமக்கு சொல்றதுக்காக தான் இந்த கோவிலுக்கு போகும்போது தேங்காய், வாழைப்பழம் இதெல்லாம் எடுத்துட்டு போ. அதே போல வெற்றிலை, அது பேரு வெற்றிலையே தவிர வெற்றி இலை, அதுக்கு பூ காய் கனி கிடையாது. அது போல நம்மள பல பேருக்கு குடும்பமே இருக்காது, குழந்தைகளே இருக்காது, அதுக்காக அவங்க பயன்பட மாட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. அதே வெற்றிலைக்கு அதுல 2 பாக்கு வச்சுட்டா கல்யாணம் நிச்சயதாம்பூலமே பண்ணிடலாம். இதுல இந்த தேங்காயை போல நம்மில் பலர் என்ன பண்ணுவோம்னா, நமக்கு தான் எல்லாம் தெரியும், நம்மளை விட உயர்ந்தவங்க இல்ல அப்படின்னு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு சின்ன மமதை. ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு சிறு கல்லு பட்டால் கூட அந்த தேங்காய் உடைந்து விடும், திருப்பி சேர்க்க முடியாது இல்லையா? அதே போல இந்த வாழைப்பழம் இளமை வனப்பு எவ்வளவு நாள். அதே பழம் ரொம்ப கனிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் பழுத்ததுனாக்கா அதை கோதுமை மாவோட சேர்த்து அப்பம் செய்வாங்க, அதுக்கும் மேல கொழன்னு கனிஞ்சு போச்சுன்னா தூக்கி போட்டுருவாங்க இல்லையா? கற்பூரம் போல நாம என்ன செய்யணும், வாயை திறக்காம இருந்தோம்னா இறைவனுக்கு அர்ப்பணம் செய்வதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பொருள் இந்த கற்பூரம். தேங்காய், பழம், கற்பூரம், இதில் நாம் கற்பூரமாக இருக்க வேண்டும். அதுக்காக தேங்காய் குறைன்னு சொல்லல, அந்த தேங்காய் மாதிரி ஒரு அகம்பாவம் வேண்டாம். அதே போல இந்த வாழைப்பழத்தை போல் நான் இளமையானவன் இனிமையானவன் இதெல்லாம் வேண்டாம். அவங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கையில அழகா வாழ வேண்டும். ஆனா கடைசியில நம்ம கற்பூரம் போல இறைவனோடு ஒன்று சேர வேண்டும்னு எப்பவோ நான் சின்ன பிள்ளையில இந்த ஐயா சொன்ன கதையை கேட்டதுனால இப்ப அதோட பகிர்ந்துகிட்டேன். அதே போல இன்னொரு விஷயம் கூட சொல்வாரு, நமக்கெல்லாம் இப்ப கோவில்ல விபூதி கொடுப்பாங்கல்ல, வலது கையில வாங்கிப்போம், உடனே இடது கையில மாத்திடுவோம். அப்படி மாத்தக்கூடாதான். அதை உடனேவே ஒரு பேப்பரோ அல்லது வெற்றிலையிலையோ போட்டுட்டு மோதிர விரலும் கட்டை விரலும் சேர்த்து இட்டுக்கொண்டால்தான் அது உலகம் வசப்படுமா. சில பேர் கட்ட விரலால எட்டுவாங்களாம், அது பொருள் நாசம். இந்த இந்த ஆள்காட்டி விரல்னால எடுத்தாக்க அது அந்த பயனே ஆகாது. அந்த இது நடு விரலாலும் இடக்கூடாது, மோதிர விரலால் இடலாம். இப்ப சுவாமிக்கு உங்க வீட்டுல படம் எல்லாம் இருக்கு, நீங்க என்ன பண்றீங்க, அதை நல்லா தொடச்சிட்டு சந்தனம் எல்லாம் அரைச்சு வச்சுட்டீங்களா, குங்குமம் வச்சுட்டீங்களான்னு சொல்லிட்டு இன்னும் இந்த விரலை அந்த சந்தனத்துல வச்சு வைக்க கூடாது. இந்த விரலை வைத்து எடுத்துதான் யாருக்கான நீங்க பெண்களுக்கோ யார் வந்தாலும் அவங்களுக்கு குங்குமம் வைத்து விட்டால் கூட இந்த விரல் மோதிர விரல் மிகவும் பவித்திரமானது.
புரியுதா? மத்த எந்த விரலையும் நீங்க சேர்க்க கூடாது. கட்டை விரலும் மோதிர விரல், இந்த மோதிர விரலும் சேருகின்ற பொழுது சிறப்பு. அப்ப அதனாலதான் இந்த விபூதி எடுத்து அப்படியே எட்டுக்கணும். அப்படியே இல்லைன்னாக்கா ஆண்களாக இருந்தால் இந்த திருநீரு கையில் கொடுத்த உடனேவே கீழே சிந்தாமல் நமச்சிவாய என்று சொல்லி அண்ணாந்து நெற்றியில் பூச வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்ப பொம்பளை பிள்ளைங்களா எங்களுக்கெல்லாம் அப்படியே அந்த பையில இருந்து எல்லாருக்கும் திருநீர் ஜாஸ்தி தரமாட்டார், துளி துளி போடுவார். நாங்களும் அதை என்ன பண்ணுவோம், அப்படியே எடுத்து நெத்தியில அப்பிக்கிடுவோம். ஏன்னா துளி கூட கீழே போக கூடாதுன்னு அவர் கொடுக்கறதே அவ்வளவுதான். ஆக இப்படியெல்லாம் பெரியவங்க வாழ்ந்து காட்டினது மட்டும் இல்ல, நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. இப்ப எல்லாரும் கோயிலுக்கு போறோம், எல்லாரும் கையில விபூதி வாங்குறோம், இந்த கையில வாங்கிட்டு உடனே இந்த கையில போட்டுக்கிறோம். இது முக்கியம் இல்லை. சரி, விரல்கள் முத்திரைங்கிற போது இன்னொன்னு ஞாபகம் வருது. இப்ப இந்த தேங்காய் வாழைப்பழம் எல்லாம் பேசிச்சு இல்ல, நான் தான் பெரியவன், நான் தான் இனிமையானவன்னுட்டு. அதே போல இந்த விரல்களுக்குள்ள சண்டை. கட்ட விரல் சொல்லித்தான், நான் இல்லை என்றால் ஒன்றுமே நடக்காது. ஏன்னு கேட்டா ஏகலைவனுடைய கட்டை விரலை தானே அவர் கேட்டார். அது இல்லைன்னா அவனோட வில் வித்தை கிடையாதுன்னு சொல்லிதானே அது முக்கியமானது கட்டை விரல். கட்டை விரல் பாரு, எங்கேயானு போய் ஐயா நீங்க உங்க ஒரு ஒரு விரல் முத்திரை வைங்கன்னா நீ கட்டை விரல் தானே வைக்கிற. ஆக மொத்தம் கட்டை விரல் மிகவும் முக்கியமானது, வெற்றிக்கு அறிகுறி, நீ இப்படித்தானே காட்டுற. சரி, ஆமா ஒத்துக்கிறேன். இந்த விரல் சொல்லிச்சான், இது தர்ஜனின்னு பேர். அதாவது சுட்டி காட்டுகின்ற, சுட்டுகின்ற, இந்த மாதிரி நீ இது அது அவன் இவன் உவன் எல்லாம் காட்டுறதுக்கு இந்த விரல். நான் இல்லைன்னு நீ வேற எந்த விரலை காட்டினாலும் தப்பா போயிடும். இந்த விரலை பார்த்து இவன் செஞ்சான் அவன் செஞ்சான்னு சொன்னாதான் சரி அப்படின்னு சொன்ன உடனே மற்ற விரல்களுக்கு பேச்சு வரல. மோதிர இந்த நடுவிரல் சொல்லிச்சான், அது பார், சும்மா கத்திக்கிட்டே இருக்காதீங்க, நீங்க எல்லாரும் குட்டை குண்டு குள்ளம் இப்படிதான் இருக்கிறீங்க. நான் பாத்தியா இந்த கையில் மிகவும் உயரமானவன், கம்பீரமானவன், நான் தான் எல்லாரையும் விட உயர்ந்தவன் பாரு. இயற்கையிலேயே இறைவன் அப்படி படைச்சிருக்கிற போது நீங்கெல்லாம் ஏன்பா பேசுறீங்க அப்படின்னு இந்த விரல் சொல்லிச்சான். அடுத்த விரல் சொல்லிச்சான், நீங்க எத்தனை விரல்ல மோதிரம் போட்டாலும் இதுக்குதான் மோதிர விரல்னு பேரு. நீங்க ஆசைப்பட்டு 10 விரலுக்கும் போட்டுக்கலாம், ஆனால் மோதிர விரல் என்ற பேரே எனக்கு தான் தான் முக்கியமானவன். திருமணமா மோதிரம் போடு, எந்த விரல்ல போடுவ, மோதிர விரல்ல போடுவ. ஆக நான் தான் வசத்தின்ன பொழுது சுட்டு விரலுக்கு ஒண்ணுமே பேச தெரியல. அது சொல்லிச்சா, நீங்கெல்லாம் உயர்ந்தவர்கள், மோதிரம் நீ பெரிய காட்டுகிறவன், இவன் தான் ரொம்ப முக்கியம்லாம் சொல்லிட்டா, நான் ஒண்ணுமே இல்லப்பா, நான் சுண்டைக்கா அப்படின்ட்டு சுண்டு விரல் பேசாம இருந்துருச்சான். அப்ப ஒரு குருமார் கூட்டம் வந்ததாம். அப்ப அவங்க ஒரு திண்ணையில உட்கார்ந்த பொழுது இந்த ஒரு ஆளு போறான். இவன் என்ன தோணித்தோ தெரியல, இந்த குருமார்கள்லாம் உட்கார வச்ச போது எல்லாருக்கும் கீழே விழுந்து வணங்கிட்டு, ஐயா என்னை நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்ன பொழுது, இல்ல முதல்ல நீங்க எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொன்னானாம். அப்ப அந்த குருமார் என்ன சொன்னாராம், நான் முதல்ல என் கண்ணில் எது படுதோ அதைத்தான் ஆசீர்வாதம் பண்ணுவேன். நீ கை கூப்பின இல்லையா, முதல்ல நான் என் கண்ணில் பட்டது உன்னுடைய சுண்டு விரல் தான். இந்த சுண்டு விரலை போல சத்தம் போடாமல் மென்மையாக இருந்து கொண்டு அத்தனையும் சாதிப்பாய் அப்படின்னு உடனே மற்ற விரல்கள்லாம் வாயை மூடிக்கிச்சு அப்படின்னு இது ஒரு கதை. இது எதுக்காக சொன்னாங்க, எனக்கு அது உண்மைதானே. இப்ப நான் உங்களுக்கு நான் வணக்கம் போடுறேன்னா நீங்க எனக்கு முன்னால எதை பாக்குறீங்க, இந்த சுண்டு விரல். இதுதான் முக்கியமா தெரியும். இதெல்லாம் அப்புறம் யார் பார்க்க மாட்டாங்க. அவங்க வணக்கம் போட்டாங்கன்னா சுண்டு விரல் தான் கண்ணுக்கு போடும். அவர் சொன்னாராம், அந்த அஞ்சலி முத்திரை, இதுக்கு பேர் அஞ்சலி முத்திரைன்னு பேரு. அஞ்சலி செய்த உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன்னு அர்த்தம். சுண்டு விரல்னு அர்த்தம் இல்ல, அஞ்சலி செய்கின்ற உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு அந்த குரு சொன்னாராம். இப்ப இந்த தேங்காய் பேசிச்சு, வாழைப்பழம் பேசிச்சுங்கிறதெல்லாம் உருவகம். அதே போல இந்த விரல்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்குமான்னு போன்ல நம்ம விரல்லாம் இப்ப பேசுது, ஆனா உண்மையில விரல்லாம் பேசிக்காது. இப்படியெல்லாம் பேசுவதாக ஒரு கற்பனை செய்து அதே ஒரு கதைகளில் மிகப்பெரிய படித்தவர்கள் சொல்றதுனாலதான் குழந்தைகளா இருக்கும்போது கேட்டதுனால, சுண்டு விரலை போல சத்தம் போடாம இரு, மோதிர விரலை போல நிறைய நகை போட்டுக்கோ, ஆனா அகம்பாவப்படாத, நீதான் உயரம்னு நினைக்காத, உயரத்திலிருந்து எப்ப வேணா விழலாம், நான் இல்லாட்டா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு இந்த விரலோ நினைக்க வேண்டாம். எல்லா விரல்களும் ஒன்று. இறைவனுடைய படைப்பில் ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு பயன் உண்டு,
முத்திரை காட்டுவதற்காக. இப்ப இறைவனுக்கு காட்டுற பொழுது அவங்க நீங்க பார்த்திருக்கலாம். ஏன்னா சில முத்திரைகள்லாம் நாம போடக்கூடாது, தெரியாமல் குரு சொல்லாமல் போடக்கூடாது. அந்த முத்திரைகளை கற்றுக்கொண்டு இப்ப பரதநாட்டியத்துல அழகா மான் மாடு எல்லாம் காட்டணும்னாக்க இப்படி காட்டுறாங்க. இது ஒரு முத்திரை பாருங்க. இந்த விரல்களை வச்சு ஒரு கதையே சொல்லிடலாம். இப்ப இப்படி ஒரு மான் ஓடுதுன்னு காட்ட முடியும், இப்படின்னா ஒரு கிளின்னு காட்ட முடியும். ஆக மொத்தம் விரல்கள் இருந்தால்தான் ஒரு கலை காட்ட முடியும், பூஜை செய்ய முடியும். ஆனா விரல்களில் யார் வசதி அப்படிங்கிறது அது நமக்கு கவலையே இல்லை. நாம் உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும், அது ஒண்ணுதான் பாட்டம் லைன். அதை நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கை ரொம்ப இனிமையா போயிடும். நானும் அப்படியே அசார்ட்டட் ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், தெரிஞ்சதெல்லாம் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஆனா உங்களுக்கு எவ்வளவு தூரம் பிடிச்சிருக்குங்கிறத நீங்க எங்களுக்கு சொல்லணும் இல்ல. மறக்காம எழுதுங்க. உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் இந்த 5 விரல்களும் ஒன்றாக ஒரு அஞ்சலி செலுத்துவது போல எல்லா வகையிலும் எல்லாரோடமும் சேர்ந்து மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. வணக்கம்.